இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பதனால தான் அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார், நமக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம நடக்கும்போது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் நம்முடைய தேசத்தை நம்ம காணும்படியாய், நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடமாய் நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அடைவது தான், அவர் நம்ம கொடுப்பது தான் அவருக்கு பெரிதான ஒரு இரக்கமும் அன்பும் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் தேவன் உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயமே உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துகிற தேவன். அவர் உங்களை எல்லா அழிவிலிருந்தும் உங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு நீங்க பயந்து ஜீவிக்கிறவர்களா இருந்தால், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் பார்க்க அனுபவிக்க அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சமாதானமும் ஆசீர்வாதமும் தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எந்த வனாந்தரத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த வனாந்தரத்தை விட்டு தேவன் வைத்திருக்கிற தேசத்திற்குள்ள நீங்க நுழையும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தங்கியிருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துல நாம நுழையும் போது, கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய கானான் தேசத்தை நாம பார்க்க முடியும். இதை விசுவாசித்து இந்த நாளில் அறிக்கை செய்து வாழ்வீர்களானால் உங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you.